வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோல நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா, ஐயாரப்பன் வீடு கதையின் 10வது பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். நாகராஜனை கூப்பிட்டு கேட்டாள். அவன், நீங்க எப்போது மேடம் பணம் கொடுத்தீங்க? கொடுக்கிறேன்னு சொன்னீங்க, அப்புறம் திங்கக்கிழமை பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டீங்களே மேடம் என்றான், கொஞ்சம் கூட அலட்டி கொள்ளாமல். என்ன சொல்றீங்க நாகராஜன்? சாயந்தரம் எனக்கு தலைவலின்னு சொன்னதும் நீங்க தானே நான் மட்டும் போய் வரேன், நீங்க நான் கூட பியூனை கூட்டிட்டு போங்கன்னு சொல்லலையா என்றாள். இல்ல மேடம், நீங்க ஏதோ நினப்புல என்னவோ சொல்றீங்க. ஏன் மேடம், எப்பவும் நாம 2 பேரும் சேர்ந்து தானே போவோம். இவ்வளவு பெரிய தொகையை ஒருத்தனை நம்பி கொடுத்திருப்பீங்களா? எங்கேயாவது கை மறதியா வச்சிருப்பீங்க. நல்லா பாருங்க மேடம் என்றான் நாகராஜன். நாகராஜன் சார், விளையாடாதீங்க. எனக்கு படபடன்னு வருது. நான் ஒன்னும் தட்டுகிட்டு சொல்லல. நிச்சயமா உங்ககிட்ட தான் கொடுத்தேன். என்ன பண்ணீங்க அந்த பணத்தை என்ற குரலை உயர்த்தி இவள் கேட்க, நாகராஜன், பாருங்கய்யா, இந்த மேடம் பேசுறத ஏதாவது நம்புற மாதிரி இருக்கா என்றான் அங்கு கூடிய ஆபீஸ்காரர்களிடம். மொத்தத்தில் இருவர் குரலும் தடிக்க மேனேஜர் கூப்பிட்டு அனுப்பினார். கண்களில் நீர் ததும்ப ஷோபா நடந்தவற்றை மேனேஜரிடம் சொல்ல, அதற்கு மறுப்பாக நாகராஜன் தான் சொன்னதையே சொல்ல, இருவர் சொன்னதையும் அவரால் தள்ள முடியவில்லை. நாகராஜன் ஷோபா வருவதற்கு 1 வருடம் முன்பிருந்தே அந்த கம்பெனியில் வேலை பார்ப்பவன் ஆகையால் அவன் சொல்வதையும் நம்பாமல் இருக்க முடியவில்லை. இந்த பாருங்க, நீங்க 2 பேரும் கூடி பேசி ஒரு முடிவுக்கு வாங்க. இப்ப திங்கட்கிழமை காலை 12 மணி, உங்களுக்கு புதன்கிழமை காலை 12 மணி வரை டைம் தர்றேன். அதுக்குள்ள எனக்கு அந்த பணத்தை பத்தி தெரிஞ்சாகணும். இல்லாட்டா நான் போலீஸ்ல புகார் கொடுக்க வேண்டி இருக்கும். 1 2 10 லட்சம் விளையாட்டாகவா இருக்கு உங்களுக்கு என்று கடுமையாக சொன்னார். ஷோபாவிடம் தனியாக வந்து ஆபீஸில் உள்ள ஒவ்வொருவரும், என்னம்மா நீ ஒரு சாட்சி வச்சுண்டு கொடுக்க மாட்டியா? யோசிச்சு பாரு, யாராவது கூட இருந்தாங்களா? நீங்க ஒரு கையெழுத்து வாங்கிட்டு கொடுத்திருக்கலாமேம்மா, தப்பு பண்ணிட்டீங்களே என்று துளைத்து எடுத்தனர். யார நம்ப முடியுது இந்த காலத்துல? கெட்ட நேரம் வேறென்ன என்று அங்கலாய்த்தனர். மறுநாள், அதற்கு மறுநாள் என்று 2 நாள் விசாரித்து சரியான பதில் கிடைக்காத மேனேஜர், நாளைக்கு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் செய்ய போற என்றார். நல்ல வேளை முதலாளி ராமரத்னம் சிங்கப்பூர் போயிருக்கிறார். அவர் வரும் முன் எப்படியாவது பணத்தை கண்டுபிடித்து கொடுத்துடுங்க, இல்லைனா விஷயம் விபரீதமாயிடும் என்று இருவரையும் எச்சரித்தார். இன்றைக்கு 4 நாட்களாகிவிட்டது. இன்று மேனேஜர் போலீஸுக்கு போகிறாராம். அதுதான் பயந்து கொண்டு ஷோபா ஒரே அழுகை. இத்தனையும் பொறுமையாக கேட்டுக்கொண்ட ஜெயந்தி, அவங்க என்ன போலீஸ்க்கு போறது, நாம போவோம், அழாத, இரு வர என்ற ஜெயந்தி நேரே ரங்கராஜன் வீட்டிற்கு போக புறப்பட்டாள். வேண்டாமா, என்னை பத்தி ரங்கா அங்கிள் என்ன நினைப்பார் என்று ஷோபா கேவினாள். என்ன நினைப்பார்? உன்னை பத்தி அவருக்கு தெரியாதா என்ன? நீ சும்மா இரு, பின் இதிலிருந்து எப்படி வெளியே வர்றது என்ற ஜெயந்தி நேரே ரங்கராஜன் வீட்டிற்கு போய் கதவை தட்டினாள். அவசரமாக அவருடன் பேச வேண்டும் என்றதால் ரங்காவை போனில் கூப்பிட்டாள் சுந்தரா. அண்ணா, நான் ஜெயந்தி பேசுறேன், ஒரு அவசர காரியம் அண்ணா என்றாள். என்னம்மா, எதுக்கு இத்தனை டென்ஷனா இருக்க என்றார் ரங்கா. நம்ம ஷோபா ஆபீஸ்ல என்று அவள் சொல்ல ஆரம்பிக்க குறுக்கிட்ட ரங்கராஜன், சரிம்மா, நீ போன்ல ஒன்றும் பேசாத, இது ஓப்பன் லைன், நான் இந்த ஏரியாவில் தான் இருக்கேன், உடனே வரேன், நேரே பேசலாம் என்று சொல்லி போனை வைத்தவர் அடுத்த 10 நிமிஷங்களில் வந்துவிட்டார். என்னம்மா, என்ன விஷயம் என்று அவர் கேட்டதும் ஷோபா எல்லாவற்றையும் கொட்டிவிட்டாள். கூடவே, நான் அம்மா கிட்ட சொல்ல மறந்துட்டேன் அங்கிள், அந்த ராஸ்கல் நாகராஜா என்ன பைத்தியக்காரிங்கிறான். எனக்கு வீட்டுல ஏதோ டிப்ரெஷனாம், அதனால புத்தி மாறாட்டமாம், அதான் தட்டுக்கட்டு சொல்றேனாம். பணம் போனதை விட இது எனக்கு ரொம்ப தாங்கல என்று ஹோவென்று அழுதாள். அப்படியே சொல்றான் அந்த ராஸ்கல்? அவன் இப்பவும் ஆபீஸ்க்கு வந்துகிட்டு இருக்கானா என்று கேட்டார் ரங்கா. தினமும் வரான் அங்கிள், நேத்திக்கு கூட என்ன நேருக்கு நேர் பார்த்து பணம் பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா, பாவம் மேடம் நீங்க என்கிறான்.
சரி, நீ ஒரு லீவு லெட்டர் எழுதி கொடு. 2 நாள் ஆபீஸ்க்கு போக வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். விஜய் கிட்ட சொல்லி இவளை ஏதாவது தீம் பார்க் வேடந்தாங்கல்னு கூட்டிக்கிட்டு போக சொல்லு. அம்மா ஜெயந்தி, நீ ஒன்னும் கவலைப்படாத, எல்லாம் சரி பண்ணிடலாம். அந்த ராஸ்கலை நான் கவனிச்சுக்கிறேன். நான் வரம்மா என்று கிளம்பி விட்டார். ஷோபா மளமளவென்று லீவு லெட்டர் எழுதி அவர் வீட்டில் கொண்டு கொடுக்க சொல்லி ஜெயந்தியிடம் கொடுத்தாள். நேரே அவள் ஆபீஸுக்கு போன ரங்கா மேனேஜரை பார்த்து தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டார். தான் ஷோபாவின் பக்கத்து வீட்டில் இருப்பதாகவும் ஷோபா தன் பெண்ணுக்கும் மேலே என்றும் சொன்னார். மேனேஜரிடம் தற்போது போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டாம் என்றும் தானே இதில் நேரடியாக இறங்கி வெகு விரைவில் குற்றவாளியை கண்டுபிடித்து விடுவதாகவும் சொன்னார். ஒரு மாவட்ட டிஎஸ்பியே நேரடியாக வந்து உத்தரவாதம் கொடுப்பதால் சற்று நிம்மதியடைந்த மேனேஜர், எங்களுக்கு ஷோபா மேல சந்தேகம் கிடையாது சார். அவங்க ஒரு கடுமையான உழைப்பாளி, சிறந்த ஒழுக்கம் உள்ள பெண். ஆனாலும் இதில் துரதிருஷ்டவசமாக சம்பந்தப்பட்டு விட்டார்கள். ஆதலால் எங்க முதலாளியிடம் பேசிவிட்டு அவர் முடிவை சொல்கிறேன் சார் என்றார். உடனேயே போன் செய்து முதலாளியிடம் எல்லா விவரமும் சொல்லி அவரின் அனுமதியை பெற்றுவிட்டார். அவருக்கு தன் நன்றியை தெரிவித்த ரங்கராஜன் நாகராஜனை அடையாளம் காட்டும்படி கேட்டுக்கொண்டார். ஆனால் அன்று அவன் ஆபீஸுக்கு வரவில்லையாதலால் அவன் போட்டோ ஒன்றையும் அவன் வீட்டு விலாசத்தையும் வாங்கிக் கொண்டு இந்த விஷயத்தை ரகசியமாக வைக்க கேட்டுக்கொண்டு மேனேஜரிடம் விடை பெற்று கொண்டார். பிறகு தன் அலுவலகத்திற்கு வந்த ரங்கராஜன் 2 கான்ஸ்டபிள்களை அழைத்து மடமடவென்று உத்தரவு போட ஆரம்பித்தார். 2 நாட்கள் கழிந்தன. ஷோபாவை தனியே விடாமல் ஜெயந்தி, விஜய் என்று யாரோ ஒருவர் மாற்றி ஒருவர் அவளுடன் இருந்து கொண்டே இருந்தனர். 3ஆம் நாள் காலையில் ஆபீஸிலிருந்து ஷோபாவிற்கு போன் வந்தது. போனை எடுத்து பேசிய ஜெயந்தி அகமும் முகமும் மலர, தேங்க்யூ சார், இவ்வளவு சீக்கிரம் அவன் மாட்டுவான்னு நாங்களும் நினைக்கல. ஷோபாவை பற்றி நீங்கள் கணித்த கணிப்புக்கும் அவளுக்கும் தந்த இந்த உதவிக்கும் மிக்க மிக்க நன்றி சார் என்று சொல்லி போனை வைத்தாள். மருமகளே, இங்க வா, ஒரு நல்ல செய்தி. உன் ஆபீஸ்ல இருந்து போன் வந்தது. அந்த ராஸ்கல் மாட்டின்டுட்டான். உன்னை உடனே வர சொன்னார் மேனேஜர் என்றாள். அம்மா, நிஜமாகவா சொல்றீங்க என்று கேட்ட ஷோபா ஜெயந்தியை கட்டிக்கொண்டு கதறிவிட்டாள் சந்தோஷத்தில். அடி அசட்டு பெண்ணே, ரங்கராஜன் அங்கிள் இருக்கும்போது நமக்கு என்ன பயம்? எனக்கு அவர்கிட்ட சொன்ன போதே மனசு நிம்மதியாகிவிட்டது. பார், ஒரே வாரத்தில் அந்த ராஸ்கல் மாட்டிக்கொண்டான். நீ நிறைய ஸ்வீட் வாங்கி கொண்டு போய் அங்கிளுக்கு நன்றி சொல்லிவிட்டு ஆபீஸுக்கு புறப்படு என்றாள் ஜெயந்தி. ஷோபா 2 கிலோ மைசூர் பா வாங்கி கொண்டு ரங்கராஜனை பார்த்து கொடுத்து தன் நன்றியை தெரிவித்துக் கொண்டாள். அவர் உதவி இல்லையெனில் தன்னை போலீஸ் கைது செய்திருப்பார்கள் என்று சொல்லி இந்த அவமானத்திலிருந்து தன்னை காப்பாற்றியதற்கு 100 முறை நன்றி சொன்னாள். எப்படி இதை சாதிச்சீங்க அண்ணா என்று கேட்டாள் ஜெயந்தி. கூட கணேசன், விஜய், சுந்தரா எல்லோரும் வந்துவிட்டனர். பாவம், அன்றைக்கு ரங்கராஜன் நான் பாத்துக்கிறேன், நீங்க யாரும் கவலைப்பட வேண்டாம் என்று பெண்களிடம் சொல்லிவிட்டு போயிருந்தாலும் கணேசன், விஜய் 2 பேருமே ஆபீஸில் இருந்து வந்ததும் ரங்காவை பார்த்து ரொம்ப கவலைப்பட்டு பேசிக் கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு சொன்னதுதான் உங்களுக்கும் சொல்றேன். 2 பேரும் அனாவசியமா கவலைப்பட வேண்டாம், நான் பாத்துக்கிறேன், தைரியமா இருங்கள் என்று திரும்ப திரும்ப சொல்லி அனுப்பினார் ரங்கா. ஷோபாவிற்கு நல்ல நியூஸ் வந்த அன்று ஆபீஸுக்கு கிளம்பி கொண்டிருந்த கணேசன், விஜய் இருவருமே போன் செய்து ஆபீஸுக்கு லேட்டாக வருவதாக சொல்லிவிட்டு ரங்கராஜன் வீட்டிற்கு வந்து விட்டனர். சொல்லு ரங்கா, என்ன செய்து இவ்வளவு சீக்கிரம் குற்றவாளியை கண்டுபிடிச்ச? நீ புத்திசாலின்னு தெரியும், ஆனா இவ்வளவு அதி புத்திசாலித்தனமா அந்த அயோக்கியனை 2 நாள்ல எப்படி பிடிச்ச என்று கேட்டார் கணேசன். ஆம், அன்று காலை குற்றவாளியான நாகராஜன் தன் குற்றத்தை ஒத்துக்கொண்டு விட்டான். அவனிடமிருந்து முழு பணமும் கிடைத்துவிடும் என்பதால் ஆபீஸில் போலீஸில் புகார் கொடுக்க வேண்டாம் என்றும் அவனை வேலையில் இருந்து நீக்கி விடுவதென்றும் தீர்மானித்தனர். அதுதான் காலை வந்த செய்தி.
ஏய், இது என்னப்பா கேஸ்? இதெல்லாம் ஒரு ஜுஜிப்பி. ஆனாலும் இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேஸ் தான். முதலில் என் கான்ஸ்டபிள் ஒருத்தரை மஃப்டியில் சிந்தாதிரிப்பேட்டையில் ஒரு குறுகிய சந்தில் இருக்கும் அவன் வீட்டிற்கு அனுப்பினேன். நான் எதிர்பார்த்தபடி வீடு பூட்டி இருந்தது. பக்கத்து வீடு நாகராஜன் மனைவியின் அக்கா வீடு. என் கான்ஸ்டபிள் முதலிலேயே இந்த விவரங்களை எல்லாம் சேகரித்து வைத்து கொண்டதால் நேராக அந்த வீட்டிற்கு போய் கதவை தட்டினார். வெளியே வந்த பெண்மணி பரம தரித்திரத்தில் இருந்தாள். வயதும் நிறைய இருக்கும். ஆனாலும் இவர், நீங்க நாகராஜனின் சம்சாரம் தானே என்று கேட்டிருக்கிறார். ஐயே, அவ என் கடைசி தங்கச்சி. என்னை விட 10 வயது சின்னவள் என்றாள் நாணி கோணியபடி. ஓ, நான் நாகராஜன் சம்சாரத்தை எப்பவோ பார்த்தது. அதுதான் சட்டுன்னு அடையாளம் தெரியலை. அது சரி, அவங்க எங்க வெளியே போயிருக்காங்களா? வீடு பூட்டி இருக்கே, எப்ப வருவாங்க என்று கேட்டார். அவங்க வெளியூர் போயிருக்காங்க. திரும்பி வர 1 வாரம் ஆகும் என்றாள். 1 வாரம் ஆகுமா? ஐயோ, நான் ஒரு முக்கிய விஷயமாக நாகுவை பார்க்கணுமே. எந்த ஊருக்கு போயிருக்காங்க தெரியுமா? அவங்களா என் அண்ணன் மகளுக்கு சடங்கு சுத்துறாங்க, அதுக்கு போயிருக்காங்க. அங்கிருந்து நிறைய ஊருக்கெல்லாம் போய் சாமி கும்பிட்டுட்டு வர்றதுக்கு 10 நாள் கூட ஆகுங்க. அப்படிங்களா? ஏங்க, கொஞ்சம் தண்ணி கொடுங்களேன் என்றார் நம்மவர். அவர் மகா சாமர்த்தியக்காரர் என்று பெயரெடுத்தவர். சரி, அவங்க வர 1 வாரம் ஆகுங்கிறீங்க. நான் பிள்ளைகளுக்காக பிஸ்கட்டும் பழமும் வாங்கி வந்தேன். இந்தாங்க, உங்க பிள்ளைகளுக்குத்தான் கொடுங்க என்று நீட்டினார் கான்ஸ்டபிள் சிதம்பரம். வாங்க, உள்ள வந்து உட்காருங்க. தண்ணி என்ன, மோரே தரேன் என்றாள். ஆமா, உங்க அண்ணமாவ சடங்குக்கு நீங்க போகலையா என்று கேட்டார். அவங்க 3 பவுன் சங்கிலி எடுத்துட்டு போயிருக்காங்க. நான் என்னத்த, ஒரு புடவை ஜாக்கெட் மட்டும் வாங்கிட்டு போய் நிக்கிறது. எனக்கு அதான் இஷ்டம் இல்ல, போவல. அப்படி போனா ஒரு மரியாதை இருக்குங்களா சொல்லுங்க என்றாள். பரவாயில்லையே, என் தோஸ்த் பவுன் விற்கிற விலையில 3 பவுன் சங்கிலி கொழுந்தியாளுக்கு எடுத்து கொடுக்கற அளவுக்கு வசதியா இருக்கானா? ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? என்னத்த சந்தோஷம், இப்பவே அவளுக்கு மண்டகு அனத்தடிச்சு. இன்னும் கூட ஏதோ நகையெல்லாம் வாங்கியிருக்கா. என்னடி, கழுத்து செயினும் கை வளையுமா 1.5 லட்சத்துக்கு மேல இருக்கும் போல இருக்கேடின்னு. இது கவரிங் அக்கா அப்படின்னா. கவரிங் வாங்கினதுக்கா இம்மாம் பெரிய ஸ்டீல் அடுக்கு இனாம் தருவான்? 3-4 சாமான் கொடுத்துருக்கான். இங்க பாருங்க, எனக்கே ஒரு டப்பாவும் ஒரு பர்ஸும் கொடுத்துருக்கா. அப்படியா என்ற பர்ஸை கையில் வாங்கி பார்த்து கடையோட பெயரை மனதில் குறித்து கொண்டவர், ஏமா சடங்கு எங்கம்மா நடக்குது என்று கேட்டார். அதுவா, பெண்ணாடம் பக்கத்துல சின்ன குளித்தலை தெரியும் இல்ல, அங்கதான் எங்க அம்மா வீடு. ஆமாம்மா, எப்பவோ நாகு சொல்லி இருக்கான், இப்பதான் நினைவுக்கு வருது. சரிம்மா, நான் வரேன். இந்த பாருங்க, பத்திரிக்கை எல்லாம் போட்டு நல்லா தான் செய்யறாங்க. மூத்த பொண்ணு எனக்குத்தான் மதிப்பில்ல. உலகம் பணக்காரங்களுக்குத்தான் மரியாதை செய்யுது. என்ன சொல்றீங்க? நெசந்தாம்மா, இந்த பத்திரிக்கை கொஞ்சம் கொடுங்களேன். எனக்கு நாளைக்கு உளுந்தூர்பேட்டையில ஒரு வேலை இருக்கு. முடிஞ்ச அப்படியே அங்க போய் நாகுவை பாக்குறேன். எனக்கு அவன் கொஞ்சம் பணம் தரணும். இப்ப கேட்டா கிடைக்கும் போல இருக்கே, நீங்க சொல்றத பார்த்தா என்றார் சிதம்பரம். அக்காவின் பொறாமை தங்கை புருஷனை கண்டுபிடிக்க நன்றாக உதவியது. ஆமா, கேளுங்க கேளுங்க, இப்போ நல்ல ஓட்டம்தான் கையில. வேற நல்ல வீடு வாங்க போறதா கூட சொன்னாள் என்றாள் அந்த பெண். ஸ்டேஷனுக்கு திரும்பி வந்த சிதம்பரம் எல்லா விஷயங்களையும் சொன்னார். நான் உடனே அந்த நகைக்கடைக்கு போனால் நாகராஜன் போட்டோவை பார்த்துட்டு அவன் 15 பவுன் வாங்கியதை அவர்கள் சொல்லிவிட்டார்கள். ஏனென்றால் அட்ரஸ் பெயர் எல்லாம் பொய்யானதை கொடுத்திருந்தான். அடுத்தது ரங்கா தலைமையில் 4 பேராக போய் அவனையும் அவன் மனைவியையும் கைது செய்து கூட்டி வந்தார்கள். நாகு லேசில் குற்றத்தை ஒப்புக்கொள்ளவில்லை. இதோ பார் நாகராஜா, நீயா சொல்லிடு. நீ மறுத்து நாங்க எங்க வழியில உண்மையை வரவழைக்க வேண்டி இருக்கும். ஆனா நீ வாழ்நாள் முழுவதும் நடமாட முடியாமல் போயிடுமே, பரவாயில்லையா என்று ரங்கா கேட்டார். அதற்கு பதில் இல்லை. ரங்கா சைகை செய்ய நாகராஜின் மனைவியை அடைத்து வைத்திருந்த பக்கத்து ரூமின் ஜன்னலை திறந்தனர் போலீசார். அவன் மனைவி அடுத்த ரூமிலிருந்து பார்த்து கொண்டிருக்கும் போதே அவன் கழுத்தில் ரங்கா பிஸ்டலை வைத்து, நீதான் அந்த 10 லட்சத்தை எடுத்திருக்கேன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். நீ ஒத்துக்கிட்டேன்னா உனக்கு ரொம்ப குறைஞ்ச தண்டனை வாங்கி கொடுக்க என்னால முடியும். நீ ஒத்துக்கலேன்னு வையி, உன் கதையை முடிச்சுட்டு தப்பிக்க பார்த்தா அதுதான் சுட்டுட்டோம்னு சொல்லிட்டு
உன் பொண்டாட்டிகிட்ட அப்புறமா நாங்க உண்மைய பணத்தை எல்லாம் வரவழைச்சுப்போம் என்றார். அவர் சொன்ன விதத்தில் நாகும் மனைவி நடுங்கி போய், ஐயோ நான் சொல்லிடுறேன், அவர் அந்த சோபா அம்மா பேங்க்ல கட்ட சொன்ன பணத்தை கட்டாம இதெல்லாம் வாங்கி வந்தாரு. அவரை கொன்னுடாதீங்கய்யா, அவர் இல்லாம நகையை வச்சுக்கிட்டு நான் என்ன செய்ய போறேன்? தயவு செஞ்சு அவரை விட்டுடுங்கய்யா. ஏயா மச்சான் சொல்லிடுயா, உனக்கு எதுக்கு இத்தனை வருஷம் இல்லாம இந்த புத்தி? குத்தத்தை ஒத்துக்கையா என்று பெரிய குரல் எடுத்து அழுதாள். அப்புறம் என்ன, எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டான். அவனுக்கு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலன்னு தெரியாது. நம்ம மிரட்டல்லையே எல்லாத்தையும் கக்கிட்டான். இனிமே அவன் மேல கம்பெனி தான் நடவடிக்கை எடுக்கணும். சோ கேஸ் முடிஞ்சாச்சு, தோ ஸ்வீட் வந்தாச்சு என்று சொல்லி சிரித்தார் ரங்கராஜன். எல்லோரும் பெருமூச்சு விட்டு கொண்டே எழுந்தனர். ஷோபா மறுபடியும் அவருக்கு நன்றி சொல்லி ஆபீஸுக்கு புறப்பட்டாள். இத பார், எத்தனை தான் நீ சொன்னாலும் எனக்கு பயமாத்தான் இருக்கு என்றாள் சுபாஷினி. ஆமாம், இப்போதெல்லாம் வாரம் 2-3 முறையாவது கிளாஸை கட்டடித்துவிட்டு மாலை வேளைகளில் ஸ்பெஷல் கிளாஸ் என்று பொய் சொல்லிவிட்டோ அவள் விவேக்கை சந்திக்க தவறுவதே இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கியவர்கள் இப்போது வாழ்க்கையில் இணைய வீட்டை விட்டு ஓடி போய்விடலாம் என்று இப்போதெல்லாம் தினம் சொல்கிறான் விவேக். ஆமாம் சுபா, நான் இன்னும் நிறைய சம்பாதிக்கணும், அதுக்கு MBA படிக்கணும்னு எங்க அம்மாவுக்கு ஒரு பிடிவாதமான ஆசை. அதெல்லாம் நடக்காத வரை எங்க அம்மா இந்த சம்பளத்தில் நான் இருக்கும்போது கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்க. உங்க வீட்லயும் நீ டிகிரி வாங்காம கல்யாணம் பண்ண மாட்டாங்க. அதனால நாமளா எங்காவது போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்துட்டோம்னா அப்புறமா ஆரம்ப கோபம் தணிஞ்சிடும். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. நீ சரின்னு சொல்லு, மற்ற ஏற்பாடுகள் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் என்று தினம் அவளை பார்க்கும் போதெல்லாம் வேப்பிலை அடித்து கொண்டிருந்தான். உனக்கு என்ன பயம்? என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு பின்னால கை கழுவி விடுவேனோன்னு பயப்படுறியா? சொல்லு சுபா கண்ணா, என்ன பயம் என்று அவள் கைகளை எடுத்து தன் கன்னத்தில் வைத்து கொண்டான் விவேக். இவளுக்கு அவன் அருகில் இருக்கும் போதெல்லாம் மூளையும் வேலை செய்வதில்லை, வாயும் பேச முடியாமல் ஒரு மயக்கமான பரவசமான நிலையிலேயே இருப்பாள். இந்த யோசனையை அவன் நிறைய தடவை சொல்லிவிட்டான். இவளும் எப்படியோ நிறைய தடவை தட்டி கழித்து விட்டாள். இவளுக்கு பயமே ஒழிய மனது நிறைய ஆசைதான். ஆனால் பெண் அல்லவா, கிளம்பி எங்கே போவது, எப்படி நாட்களை தள்ளுவது என்ற எண்ணங்கள் அவளை துளைத்தன. அவன் கடைசியில், நான் நன்றாய் யோசித்து விட்டேன், இதுதான் என் திட்டம் என்று சொல்ல ஆரம்பித்தான். சுபா செல்லம், கவனமா கேட்டுக்கோ. நீ காலேஜில இருந்து ஸ்நேகிதிகள்ல ஒருத்திக்கு கல்யாண ரிசப்ஷன் இங்க. கல்யாணம் வெளியூர்ல நடந்தாச்சு. நாங்க எல்லாருமா போறோம். நான் 9 மணிக்கு வீடு திரும்பிடுவேன்னு சொல்லிட்டு புறப்பட்டு வா. ட்ரெஸ் 2 செட் வச்சு மேல பட்டு புடவை வச்சு எடுத்துக்கோ. காலேஜில் இருந்து என் லெக்சரர் கூட வராங்கன்னு சொல்லு. கூட இன்னும் 10 பெண்களாக போறோம்னு சொன்னா ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. அப்படி சொன்னாலும் கெஞ்சி கூத்தாடி பெர்மிஷன் வாங்கிடு. நான் உன் காலேஜுக்கு வந்து கூட்டிக்கிறேன் என்றான் விவேக். கூட்டிக்கிட்டு எங்க போவீங்க? என் ஃப்ரெண்ட் அசோக் உனக்கு தெரியும் இல்லையா? அவனும் என் கம்பெனியில தான் வேலை செய்யறான். அவன் வீடு இங்கிருந்து ரொம்ப தூரம், உள்ளகரத்துல இருக்கு. ஒருத்தருக்கும் அவனை தெரியாது. அவன் இருக்கிற வீட்டையும் அவ்வளவு சுலபமா கண்டுபிடிக்க முடியாது. அங்க போயிடுவோம். அவனோட அப்பா அம்மா அவன் தங்கை டெலிவரிக்காக அமெரிக்கா போக போறாங்க. நாம அன்னைக்கு ராத்திரி அங்க தங்குறோம். ஐயோ, உங்க 2 பேரோடு ஒரு நாள் தனியா தங்குறதா? என்னால முடியாதுப்பா. நீங்க என்னதான் தெரிஞ்சவர்னாலும் என்னால உங்களை நம்பவே முடியாது. ஏய், என்ன பேசுற? நாம 2 பேரும் எத்தனை நாளா தெரிஞ்சவங்க, எத்தனை நாளா இப்படி காதலிக்கிறோம். அப்புறம் என்ன பயம்? அதுதான் பயம். மறுநாள் கல்யாணம் பண்ணி முடிஞ்சிட்டா நீ ஏன் சொந்தம், உன்னை என்ன வேணாலும் பண்ணலாம். அப்படி இருக்கும்போது நான் ஏன் முதல் நாள் உங்ககிட்ட வரப்போறேன்? அப்புறமும் கூட என்கிட்ட வரக்கூடாது. எனக்கு படிப்பை முடிக்கணும். இன்னும் ஒரு செமஸ்டர் பாக்கி இருக்கு. கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நீங்க சொல்றதே வயத்துல பயம் வந்து கஷ்டப்படுத்துது என்றாள் சுபாஷினி. ஐயோ சுபா, நான் ரொம்ப பொறுப்பா நடந்துக்குவேன். என் கண்ணில்ல, பயப்படாம இரு, அது போதும். ஓரளவு உன் பயம் போய் வீட்டுல நம்ம ஏத்துக்கிட்டு உன் பரீட்சையும் முடியற வரை நான் ரொம்ப நல்லவனா நடந்துப்பேன். ப்ராமிஸ் என்று அவள் தன் கையில்
தன் உதடுகளால் முத்திரை பதித்தான். எனக்கு தெரிந்து பிராமிஸ் கையால தான் பண்ணுவாங்க. இது விவேக் ஸ்டைல் பிராமிஸ். ஓகே, சரி, உள் நகரத்துல போய் தங்கிட்டு மறுநாள் அங்கேயே கிட்ட இருக்கிற ரெஜிஸ்டர் ஆபீஸ்லயே நமக்கு கல்யாணம். அதுக்கப்புறமா நாம வீட்டுக்கு போகலாம். அது வரைக்குமே உன்னை காணாம தவிச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க இல்லையா? அதனால நீ வந்ததே போதும்னு உன்னை மன்னிச்சிடுவாங்க. எப்படி மொத்த திட்டமும்? நீங்க எப்ப வீட்டை விட்டு கிளம்புவீங்க? நான் முதல் நாளே வெளியூருக்கு போவதாக சொல்லிவிடுவேன். சம்பந்தமே இல்லாம மதுரை பக்கம் சேல்ஸ் விஷயமா போறேன்னு கிளம்பி போயிட்டேன்னா ஆச்சு. 2 பேர் வீட்லயும் நாம கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்ங்கிறத தவிர பெரிய எதிர்ப்பு இருக்காதுங்கிறது தான் ஏன் நினப்பு. அப்ப நாமும் அவங்கள கேட்டே பண்ணிக்கலாம் இல்லையா? கேட்கலாம் தான். ஆனா எங்க அம்மா, நீ இன்னும் கொஞ்சம் படி பார்க்கலாம்பாங்க. உங்க அப்பா, நீ இன்னும் கொஞ்சம் படிச்ச பையனா பாக்கிறேன் பாரு, நீ படிப்ப முடி பண்றேன்பாங்க. என்னத்துக்கு இத்தனை வம்பு? அதுதான் நாமளே முடிச்சுக்கிட்டு அப்புறமா சம்மதம் கேட்டா நிச்சயமா கிடைக்கும். அதுதான் இந்த யோசனை. ஆமா, அது என்ன இன்னும் 15 நாள் கழிச்சு நாள் பார்த்திருக்கீங்க? எதுக்கு? ஏன் அதுக்குள்ள அவசரமா தேவியாரே? நாளைக்கே கல்யாணம்னு வச்சுப்போமா என்று விளையாட்டாக கேட்ட விவேக் தொடர்ந்தான். 1, அது ரொம்ப நல்ல நாள். 2, நம்ம அவசரம் தெரியாத அசோக்கின் அப்பா அம்மா 15 நாள் கழித்துத்தான் அமெரிக்கா கிளம்புறாங்க. வெரி பேட் என்றான். என்னவோ ரொம்ப பயமா இருக்கு என்று சொன்ன சுபா அவன் தோளில் மெதுவாக சாய்ந்து கொண்டாள். ஒன்னும் ஆகாதடி செல்லம், பயப்படாத என்று அவள் தலையை கோதி கொடுத்தான் விவேக். அவர்கள் உட்கார்ந்திருந்தது என்னவோ பெசன் நகர் பீச் தான். ஆனால் அவர்கள் மனம் பறந்து கொண்டிருந்தது என்னவோ சந்திர மண்டலம் தாண்டி தாண்டி போய்கொண்டே இருந்தது. அது வேறு உலகம், காதலர் உலகம். அங்கே இந்த பொல்லாத காதலும் அதை ஒட்டிய ஆனந்தமும் தவிர மற்ற எந்த உணர்ச்சிகளுக்கும் இடமில்லை. என்னடி என்னடி நீ பேத்தற? இத்தனை சிரமப்பட்டு கிடைச்சத தூக்கி எறியணுமா? என்ன கொழுப்படி உனக்கு? பொன்னியத்தை கல்யாணியை பார்த்து பொறிந்து கொண்டிருந்தாள். இல்லத்த, எனக்கு இது வேண்டாம், வேண்டாம், நிச்சயமா வேண்டாம். கல்யாணி அவளுக்கு மேல் கத்தினாள். அதுதான் ஏன்னு கேக்குறேன். சரியான காரணம் சொல்லு, நான் ஒத்துக்கிறேன் என்றாள் பொன்னி. நான் காரணம் எல்லாம் சொல்ல மாட்டேன், நீங்க வாங்க, டாக்டர் கிட்ட போயிட்டு வரலாம் என்றாள் கல்யாணி. இப்ப என்னன்னு சொல்லு கல்யாணி, பிளீஸ். என்ன சோதிக்காத. பயமா இருக்கா? எதனால இப்படி பிடிவாதம் பிடிக்கிற? நாளைக்கு இந்த குழந்தை பிறந்து எத்தனை பேர் என்னை பார்த்து சிரிப்பாங்களோ தெரியாது. அதுக்கு இப்பவே அழிச்சுட்டா நல்லது தானே? ஏய் பைத்தியக்காரி, எதுக்கடி உன்னை பார்த்து யாரும் சிரிக்க போறா? என்ன நினைச்சுண்டு நீ பேசுற? இதே ரீதியில் கொஞ்சம் நயமாகவும் பயமாகவும் அத்தை கேட்க கல்யாணி பிடிவாதம் பிடிக்க என்று 1 மணி நேரத்தை வீணாக்கிய பிறகுதான் விஷயம் வெளியே வந்தது. முதல் நாள் வெள்ளிக்கிழமை கல்யாணி டிவியில் லக்ஷ்மி சகஸ்ர நாமம் வரவே அதை கேட்டுக்கொண்டு உட்கார்ந்திருக்கிறாள். லக்ஷ்மியும் நளினியின் வீட்டில் பேசிக் கொண்டிருந்திருக்கிறார்கள். சகஸ்ர நாமம் முடிந்து விடவே கல்யாணியும் சற்று அவர்களுடன் பேசிக் கொண்டிருக்கலாமே என்று போயிருக்கிறாள். உள்ளே தன் பெயர் அடிபடவும் சற்று தயங்கி வெளியே நின்றிருக்கிறாள். லக்ஷ்மி சொன்னாள், கல்யாணி எங்க காணோம் நளினி? எங்க, அவ இப்பவெல்லாம் நிறைய ஸ்லோகம் கேட்பது, பூஜை பண்ணுவது என்று அதிலேயே தானே இருக்கிறாள். அதுதான் வந்திருக்க மாட்டாள் என்றாள் நளினி. எப்படியோ அவ பிரச்சனை தீர்ந்தது. ஏன் நம்ம எல்லாருக்குமே இருந்த வருத்தம் மாறிவிட்டது. சந்தோஷம்தான், ஆனாலும் என்று இழுத்தாள். என்ன இழுக்கிற லட்சுமி என்று நளினி கேட்கவும், நளினி, நான் சொல்வது உன் மனசோடு மட்டும் இருக்கட்டும். கல்யாணிக்கு குழந்தை பிறப்பது நம் எல்லோருக்கும் சந்தோஷம்தான். ஆனால் இந்த டெஸ்ட் டியூப் பேபி பற்றி எல்லோரும் என்ன சொல்றாங்க தெரியுமா? என்ன சொல்ற லட்சுமி? அதாவது இப்ப கணவனுக்கு விந்தணு சரியில்லைன்னு வச்சுக்கோங்க, யாரோட விந்தணுவையாவது செலுத்தி மனைவியை கர்ப்பமாக்கி விடுவாங்களாம். அதிலும் டாக்டர் அபயாம்பா இந்த விஷயத்தில் ரொம்ப எக்ஸ்பர்ட்டாம் தெரியுமா? முந்தா நாள் என் ஃப்ரெண்டு ரமாவை பார்த்தேன், அவ தான் சொன்னா. ஏன் இந்த விஷயத்த சில டாக்டருங்க சொல்லிட்டு கூட செய்யறாங்க போல இருக்கே என்றாள் நளினி. ஆமா நளினி, அப்படி சொல்லிட்டு செஞ்சா தப்பில்ல. சொல்லாம இவங்க இஷ்டத்தை கேட்காம செஞ்சா அது தப்பில்லையா?
அதுக்கு அவ பாட்டுக்கு ஒரு குழந்தையை தத்தெடுத்தே வளர்த்துடுவாளே. நிஜம்தாங்க்கா. அப்படி யாரோட விந்தணுவையாவது நம்ம வயித்துக்குள்ள வளர விடணும்னா, ஐயோ, அது எவ்வளவு அருவருப்பான விஷயம். நினைச்சாலே குமட்டிக்கிட்டு வருது. இந்த ரீதியில் அவர்கள் பேச தான் வந்த சுவடே தெரியாமல் திரும்பி விட்டாள் கல்யாணி. அதன் ரிசல்ட் தான் இந்த பிடிவாதம். பற்றி கொண்டு வந்தது பொன்னிக்கு. கண்ணில்லாதவனுக்கு கண் கிடைத்தது போல நம்ம வீட்டுக்கு ஒரு வாரிசு வர போற வேளையில் இப்படி ஒரு குழப்பமா? சடார் என்று ராமநாதனுக்கு போன் செய்தாள். கல்யாணி கர்ப்பமான நாளிலிருந்து தினம் குறைந்தபட்சம் 3 முறை போனில் பேசுவாள். ராமநாதன் ஆபீஸிற்கு போய்விட்டு என்ன நினைச்சுகிட்டு இருந்தா, வேலை செஞ்சு கிழிச்ச மாதிரிதான் என்று அவனை சீண்டுவாள் கல்யாணி. எனவே அத்தை போன் செய்து உடனே வா என்றதும் பதறிவிட்டான். என்னாச்சத்த, கல்யாணிக்கு ஏதாவது ப்ராப்ளமா என்று அவன் கேட்க, ப்ராப்ளம்தான், ஆனா கவலைப்படாமல் பதட்டப்படாமல் வா, அவளுக்கு உடம்புக்கு ஒன்றுமில்லை என்று சொல்லி போனை வைத்துவிட்டு திரும்பினாள். கல்யாணி அங்கேயே தரையில் படுத்து தூங்கி போயிருந்தாள். பாவம், அவள் என்ன இருந்தாலும் மசக்கைக்காரி இல்லையா? அழுத களைப்பு வேறே. நன்றாக தூங்கிவிட்டாள். மனதில் ஒரு தீர்மானத்துடன் பொன்னியத்தை லட்சுமியின் வீட்டிற்கு போய் கதவை தட்டினாள். கதவை திறந்த லட்சுமி அவள் முகத்தை பார்த்ததுமே திடுக்கிட்டாள். என்ன அத்தை, என்ன ஆச்சு? முகமே நன்னா இல்லையே என்று லட்சுமி பயந்து கொண்டே கேட்டாள். என் முகம் இருக்கட்டும், நளினியை கொஞ்சம் கூட்டிக் கொண்டு வா. லட்சுமிக்கு ஒன்றும் புரியவில்லை. ஆனாலும் அத்தை சொன்னதை கேட்டு நளினியை அழைத்து வந்தாள். என்ன அத்தை, எப்படி இருக்கீங்க? கல்யாணிக்கு ஏதாவது பிரச்சனையா? டாக்டர் கிட்ட போகணுமா என்று கேட்டபடி வந்தாள் நளினி. பிரச்சனை தாண்டி என் கல்யாணிக்கு, அதுவும் உங்களாலதான். இப்ப டாக்டர் கிட்ட போகணுமாம் என்று பொன்னி சொல்லவும், என்ன அத்தை, எங்களால பிரச்சனையா? ஒன்னும் புரியலையே என்றார்கள் இருவரும் ஒரே குரலில். உங்களுக்கு புரியாதடி, புரியாது என்று சொன்ன பொன்னியை பார்க்கவே அவர்களுக்கு பயமாக இருந்தது. அத்தை இத்தனை கடுமையாக பேசி அவர்கள் பார்த்ததில்லை. அது மட்டுமில்லை, எப்போதாவது ரொம்ப செல்லமாக இருந்தால் டீ போட்டு பேசுவாள். கோபமாக டீ போட்டு பேசுவது இதுதான் முதல் முறை. நேத்திக்கு நீங்க 2 பேரும் என்ன பேசிக்கிட்டு இருந்தீங்க, அதனால என்ன ஆச்சு எல்லாம் நான் சொல்றேன், கேட்டுக்கங்க என்ற பொன்னியத்தை அன்று நடந்ததையெல்லாம் விவரமாக சொன்னாள். இருவரும் வெலவெலத்து போனார்கள். ஐயையோ, தப்பு நடந்து போச்சு. நாங்களும் சந்தோஷந்தான் அத்தை பட்டோம். என்னவோ காதுல விழுந்ததை பத்தி சகஜமா பேசி கொண்டிருந்தோம், அவ்வளவுதான். அதனால இப்படி ஒரு விபரீதம் நடக்கும்னு நாங்க கொஞ்சம் கூட நினைக்கல. மன்னிச்சுக்கோங்க அத்தை, நாங்க உங்க காலிலேயே விழுந்து கேட்கிறோம். அத்தை, இப்பவே கல்யாணிகிட்டையும் வந்து மன்னிப்பு கேட்கிறோம் என்றனர் இருவரும். அதே நேரம் ராமநாதன் வீட்டிற்கு வந்து சேர்ந்திருந்தான். கல்யாணி கீழே எங்கும் தென்படாதிருக்கவே மாடிக்கு போனான். கல்யாணி அங்கே படுத்து கொண்டு அழுது கொண்டிருந்தாள். கணவனை பார்த்ததும் ஓவென்று கதறிக்கொண்டு அவன் மார்பில் புதைந்து விட்டாள். எந்த பெண்ணிற்கும் முதலும் கடைசியுமான புகலிடம் கணவன் மார்புதானே. அவளை ஆசுவாசப்படுத்தி, என்ன கண்ணம்மா, என்ன நடந்தது? யார் என்ன சொன்னாங்க உன்ன என்று கேட்டான் அவள் தலையை கோதிக்கொண்டே. அதற்குள் வீட்டிற்கு திரும்பி வந்த பொன்னியத்தை வாசல் கதவு திறந்திருப்பதைக் கண்டு ராமநாதன் வந்துவிட்டதை யூகித்து கொண்டாள். நேரே மாடிக்கு போனாள். அவளை கண்ட ராமநாதன், என்ன அத்தை, அபார்ஷன் ஆயிடும் போல இருக்கா, எதுக்கு இப்படி அழறா என்ற கவலையுடன் கேட்டான். பொன்னியத்தை நடந்த விஷயத்தை எல்லாம் விலாவாரியாக விவரித்தாள். அத்தை, நீங்க உடனே போய் லட்சுமி அக்கா, நளினி அக்கா 2 பேரையும் இப்ப இங்க வர வேண்டாம்னு சொல்லுங்க அத்தை, போங்க என்றான். அவங்க என்னுடனேயே கல்யாணியிடம் மன்னிப்பு கேட்டு கிளம்பினாங்க. நான் தான் நீங்க 2 பேரும் இப்ப வர வேண்டாம்னு கண்டிஷனா சொல்லிட்டு வந்தேன். இவளை எப்படி சமாதானப்படுத்துவது, நீ சொல்லு என்றாள். இல்லையத்த, நாம இவளை டாக்டர் கிட்ட கூட்டிக்கிட்டு போய் அவங்களையே கல்யாணியின் சந்தேகத்தை தீர்த்து வைக்க சொல்லலாம். மணி இப்ப என்ன ஆகிறது? இப்ப டாக்டர் ஃப்ரீயா தான் இருப்பாங்க, வாங்க உடனே போகலாம். இல்லைனா இவ அழுது அழுதே உடம்புக்கு வரவழைச்சுப்பா போல இருக்கே. நான் கூட்டி போறேன், கிளம்பு கல்யாணி என்றான். டாக்டர் கிட்ட போகலாம்னு அவன் சொன்னதுமே கல்யாணி உடனே கிளம்பி விட்டாள். வாங்க போகலாம், எனக்கே என்ன பார்த்தா அருவருப்பா இருக்கு.
என்றாள். நீ இப்ப வாயை மூடிண்டு என்னோட வா என்று உருமினான் ராமநாதன். டாக்டர் இவன் நினைத்தது போல சற்று ஓய்வாகத்தான் உட்கார்ந்திருந்தாள். அவள் அறைக்குள் நுழைந்த கல்யாணியின் அழுத கண்ணையும் சிந்திய மூக்கையும் பார்த்த டாக்டர் அதிர்ந்து போய்விட்டாள். டபக்கென்று தன் சீற்றிலிருந்து எழுந்த அவள், என்னாச்சு கல்யாணி? ராமநாதன், உள்ள வாங்க, சிடவுன் என்றாள். தன் அருகே மூடி வைத்திருந்த கிளாஸ் தண்ணீரை கல்யாணி பக்கம் நகர்த்தினாள். வீட்டில் அதுவரை அழுது கொண்டிருந்த கல்யாணி இப்போது ஒரே கோபத்தில் இருந்தாள். முகமெல்லாம் ஜிவு ஜிவுக்க டாக்டரிடம், எனக்கு என் குழந்தை வேணும்னு தானே உங்ககிட்ட வந்த என்றாள். என்னம்மா கல்யாணி, என்ன சொல்ற? என்ன கேட்குறையோ அதை கொஞ்சம் புரிகிற மாதிரி கேளுமா என்றாள். உங்களுக்கு புரிகிற மாதிரியே கேட்குறேன் டாக்டர். நான் சுமந்துகிட்டு இருக்கிறது என் கணவரால உற்பத்தி பண்ணப்பட்ட குழந்தைன்னு தான் எனக்கு உறுதியா தெரியணும். இதென்னம்மா திடீர் சந்தேகம் என்றாள் டாக்டர் அதிர்ச்சியுடன். கொஞ்சம் இரு கல்யாணி என்ற ராமநாதன் தானே எல்லா விவரத்தையும் டாக்டரிடம் சொன்னான். டாக்டர் அவையாம்பாளுக்கு பயங்கர கோபம். இப்போது எரிச்சலுடன் பேசுவது அவள் முறையாயிற்று. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க 2 பேரும்? எவ்வளவு தைரியம் இருந்தா யாரோ சொன்னதை கேட்டுட்டு இங்க வந்து என்ன கேள்வி கேட்பீங்க? யார் இப்படி எல்லாம் வதந்தியை பரப்புவது? கூட்டிக்கிட்டு வாங்க அவங்கள இங்க. நாங்க சில சமயத்துல விந்து தானம் செய்யறவங்க கிட்ட இருந்து தானம் பெற்று செய்வதுண்டு. ஆனா அது சம்பந்தப்பட்டவங்க சம்மதத்தோட தான் நடக்குமே தவிர ஒரு நாளும் தெரிவிக்காம பண்ண மாட்டோம். இது ரொம்பவும் சென்சிட்டிவான மேட்டர். அதுவும் தவிர எங்கள் மெடிக்கல் எதிக்ஸுக்கு எதிரானது. இப்படி செய்வது தெரிந்தால் எங்கள் பிராக்டிஸை தடை பண்ணி விடுவார்கள், தெரியுமா உங்களுக்கு? நான் இப்போ இப்படி சொன்னவங்க மேல மான நஷ்ட வழக்கு போட போறேன் என்று கத்திவிட்டாள். வெரி வெரி சாரி டாக்டர். சொன்னவங்க யாரோ சம்பந்தம் இல்லாதவங்க, படிக்காதவங்க. அதை நம்பி இவ கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு விட்டாள். எங்களை மன்னிச்சிடுங்க டாக்டர் என்றான் ராமநாதன். இப்போ நான் உங்களுக்கு நிரூபணம் செய்யறேன், அந்த குழந்தை உங்களது தான்னு. முதல் தரம் உங்கள் 2 பேரையும் பார்த்த அன்னைக்கே நான் சொன்னேனா இல்லையா? கல்யாணிக்குத்தான் டியூப்ல பிரச்சனை, உங்களுக்கு ஸ்பெர்ம் கவுண்ட் நார்மல் தான்னு. ஒரு நிமிஷம் உங்க வைஃப் பேச்ச கேட்டு உணர்ச்சி வசப்படாம இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த முக்கியமான பாயிண்ட் நினைவுக்கு வந்திருக்கும். அவங்களும் இப்படி என்னை இன்சல்ட் பண்ணாம வீட்டிலேயே சமாதானமாயிருப்பாங்க இல்லையா? நீங்களெல்லாம் படிச்சவங்க. உங்க மனவேதனையை தீர்த்த எனக்கு நீங்க கொடுக்கிற பரிசு இதுதானா? ரொம்ப அழகுதான் போங்க என்று கோபமாக கொட்டி தீர்த்து விட்டாள் டாக்டர். ராமநாதனுக்கு முகம் தொங்கி போய்விட்டது. மன்னிச்சிருங்க டாக்டர். நீங்க சொல்ற மாதிரி இவள் கேட்பார் பேச்சை கேட்டாலும் இங்க வருவதற்கு முன்னாடி நான் யோசிச்சிருக்கணும். தவறிவிட்டேன் டாக்டர், ரொம்ப தப்பாயிடுச்சு. கல்யாணி கண்களில் கண்ணீருடன் டாக்டரை கீழே விழுந்து வணங்கி மன்னிப்பு கேட்டுவிட்டாள். டாக்டர் அபயாம்பா சுபாவத்தில் மிக நல்லவள். இதெல்லாம் என்ன கல்யாணி, எழுந்திருமா, நல்லபடியா உன் குழந்தையை பெற்று எடு. என்ன ராமநாதன், உங்க மனைவிக்கு சந்தேகம் தீர்ந்திருக்குமா? நீங்க வீட்டுக்கு போய் உங்கள் ரிப்போர்ட்டை எடுத்து உங்கள் மனைவிக்கு விவரமாக எடுத்து சொல்லுங்கள். இல்லை, எங்க கிட்ட அதோட காப்பி இருக்கு, அதை கொண்டு வர சொல்லி நானே காண்பிக்கவா என்றாள். இல்ல டாக்டர், அவள் அழுதது பார்த்து கலங்கி போய் நான் அவளை இங்க கூட்டி வந்தது பெரிய தவறு. நாங்கள் இருவரும் அறியாமல் செய்த தவறுக்கு மிகவும் வருந்துகிறோம். எங்களை மன்னித்து விடுங்கள் டாக்டர் என்றான் ராமநாதன். தலையை குனிந்து கொண்டிருந்த கல்யாணி கை கூப்பி கண்களாலேயே மீண்டும் மன்னிப்பு கோரினாள். சரி சரி, 2 பேரும் போயிட்டு வாங்க. அடுத்த செக்கப்புக்கு தவறாம வந்து சேருங்க என்றாள் டாக்டர். வீடு வரை ஒன்றுமே பேசாமல் வந்த ராமநாதன் வீடு வந்ததும் கல்யாணியிடம், இப்ப போய் ரெஸ்ட் எடு என்றான். அத்தையிடம் வெட்கத்தை விட்டு தானே விபரம் சொன்னான். இவர்கள் வந்தது தெரிந்து எட்டி பார்த்த லட்சுமி நளினி இருவரிடமும் பொன்னி விபரம் சொன்னாள். தப்பு பண்ணிட்டோம் அத்தை, பெரிய தப்பு பண்ணிட்டோம். அதான் ஐயாரப்பன் காம்பவுண்டை பொறுத்தவரை எப்போதுமே யாரை பற்றியுமே அவர்கள் இல்லாத போது பேசக்கூடாது என்று ஒரு சட்டம் வைத்திருக்கிறோமே, அதுதான் சரி என்றார்கள் லட்சுமியும் நளினியும் மாறி மாறி. கல்யாணியை சாயந்தரம் பார்த்து மனசார மன்னிப்பு கேட்டனர் இருவரும். உங்கள் மேல் தவறில்லை அக்கா, நான் தான் என் கணவரை சரியாக புரிந்து கொள்ளாமல் அவசரப்பட்டு விட்டேன். டாக்டர் ஆரம்பத்திலேயே எல்லா விவரமும் சொல்லியும் கூட நான் தான் உணர்ச்சி வசப்பட்டு தவறு செய்து விட்டேன்.
நீங்கள் எதையும் மனதில் வைத்துக் கொள்ளாதீர்கள் என்று சமாதானப்படுத்தினாள் கல்யாணி. இதற்கு பரிகாரமாக என் வீட்டில் ஒரு நாள், இவள் வீட்டில் ஒரு நாள் உனக்கு விருந்து. உனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லு, அந்த ஐட்டம் மட்டும் செய்து ஜமாய்த்து விடுகிறோம் என்றாள் லட்சுமி. நளினியும் அதை ஆமோதித்தாள். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.